ஹாய். ஹாய். இன்னைக்கு வந்து நீயா நானா எபிசோடு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுல பார்க்காதவங்களுக்கு வந்து ஒரு இது என்னதுன்னா, இன்னைக்கு ட்ரோல் செய்யப்பட்டவர்கள் ஒரு பக்கம், ட்ரோல் செய்தவர்கள் இன்னொரு பக்கம் அப்படின்னு வந்து 2 பிரிவா இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா எங்களோட கருத்து என்னன்றது முதல்ல சொல்லிடுறோம். இவங்க எல்லாருமே வந்து அந்த சைடு உட்கார்ந்து இந்த எல்லாருமே வந்து இந்த ட்ரோலால பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க. இதுல ஒரு சிலர் தான் வந்து பாதிக்கப்பட்டவங்க. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சதுல பாதிக்கப்பட்டவங்கன்னு பெருசா யாரும் கிடையாது. மோஸ்ட்லி வந்துட்டு இதால பெனிஃபிட் அடைஞ்சவங்க தான். பாதிக்கப்பட்டவங்க ஒரு சின்ன பாதிப்பு இருந்திருக்கும், பட் அது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். ஏன்னா அது அவங்க வாயாலே சொன்னாங்க. அவங்க வந்து நீங்க கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கலாமேன்னு கேட்டதுக்கு கூட என்ன சொன்னாங்க, இல்ல வியூஸ் குறையும். அது நாங்க வந்து யார் யார் சொன்னா என்னன்றது அப்படி நாங்க சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ராஜ நடை அப்படின்னு சொல்லி, இதுதான் ராஜாக்கள் இப்படிதான் நடப்பாங்க, இதுதான் வந்து ராஜ நடை, மேல் ஜாதிங்கிற ஒரு இது, ஜாதி வந்து ஜாதியை வச்சு ஒரு பெருமை தேடுறவங்க அப்படின்ற ஒரு எபிசோடு வந்தப்போ அந்த எபிசோட்ல வந்து வந்தார் இவரு. ஸோ இவருக்கு கண்டிப்பா பேக்லாஷா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் பேசினதே அப்படிதான். நாங்க வந்து முறுக்கிக்கிட்டு அப்படி நடந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ஊரே என்ன திரும்பி பார்க்கும், பயப்படும் அப்படிலாம் சொன்னாரு. அப்ப கூட ஒரு எதிரில் அந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அதெல்லாம் தமிழ் செல்வி சொல்லிச்சு, கண்ணா உனக்கு தெரியலடா கண்ணா, உனக்கு புரியலடா கண்ணா, நீ உன் பேரை வச்சு, நீ ஊரை வச்சு, உன்னோட என்ன குலதெய்வம்னு பேரை வச்சு, நீ என்ன காஸ்ட் என்ன எல்லாமே என்னால உன்னோட ஜாதகத்தையே கொண்டு வர முடியும், ஏன்னா உன்ன மாதிரி இருந்த ஆள் தான் நானுன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு அவர் வந்துட்டு ஆனா அவர் வந்து ரொம்ப ட்ரால் செய்யப்பட்டாரு. அதனால அவர் பெருசா பெனிஃபிட் அடைஞ்சாரான்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு வந்து அவர் பேசினது அப்படி இருந்ததுனால, அதுவும் மீடியால வந்து ஒருத்தர் பேசும்போது அது பயங்கரமான ஒரு என்ன சொல்றது அதிர்வலையை வந்து உருவாக்குச்சு. அங்கவே பேசினாரு. ஆமா, அகங்காரம், ஆமா, ராஜா ஜாதி, நான் வந்து ஆண்ட பரம்பரை இப்படிலாம் சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க அந்த இதுல, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படிலாம் போட்டு ட்ரால் பண்ணியிருந்தாங்க அவர் நிறையா. சோ அதனால வந்து அவர் வந்து பேசினப்போ இவங்க எல்லாரையும் வந்து ட்ரோல் பண்ணதுனால என்னன்னு கேட்டப்போ இவர் வந்து ஆமா அதனால நான் மாறிட்டேன், அது இருக்குதான், நான் இவங்க ட்ரோல் பண்ணாங்கன்றதுனால தான் மாறினேன். ஏன்னா இந்த ட்ரோல் பண்றவங்களோ இல்ல இந்த வீடியோஸ் போடுறவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, தப்புன்றத தப்புன்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இதை தப்புன்னே உணர மாட்டாங்க. நம்மளா தப்புன்னு சொல்லுவோம், பட் இதை வெளிப்படையா சொல்ல மாட்டோம். ஆமா, அவங்களாம் தான் நீ பண்ணது தப்பு அப்படின்னு மண்டையில் அடிச்ச மாதிரி சொல்றது. இது சில நேரத்துல வரம்பு மீறி போய் நிறைய பேரோட லைஃபையே மாத்தி இருக்குன்றதும் சொல்லலாம். பட் நிறைய இதனால பெனிஃபிட், திரும்ப அதான் சொல்றோம், நாங்க திரும்பி நிறைய பெனிஃபிட் அடைஞ்சவங்க நிறைய பேர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மெயினா சொல்லணும்னா அனிதா சம்பத்தை சொல்லலாம், நம்ம வனிதாவை சொல்லலாம். இவங்க 2 பேரும் ட்ரோல்னாலேயே பெரிய ஆளாயிட்டாங்க இன்னைக்கு. ஆமா, இதுல இன்னொன்னு அனிதா சம்பத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. பிக் பாஸ்ல போயிட்டு என்ன ஆச்சு, ஆமா, பயங்கர டவுன் ஆச்சு. அப்ப அவங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேல வந்துட்டாங்கல்ல இன்னைக்கு. இன்னொன்னு பயங்கரமா இந்த தப்பான விதத்துல வந்து ட்ரோல் ஆனவங்க இது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே அவங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தாலதான் வந்து ட்ரோல் செய்யப்பட்டாங்க. அதுலயும் வந்து முக்கியமா இதே நீயா நானால வந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து படிக்க தெரியாது. அந்த ரிப்போர்ட் கார்டுல 1/2 மணி நேரம் என்ன பாப்பாரு, அதனால என்ன எழுத்துக்கூடி வந்து என்ன வார்த்தைலாம் இருக்குன்னு எழுத்துக்கூடி படிப்பாரு. அவர் ஒரு விஷயத்தையும் அவ்வளவு நேரம் படிப்பாரு, அவருக்கு என்ன புரிய போகுது அந்த இதுல தெரியாது சார், சும்மா பொம்மை படம் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே நிப்பாரு. அந்த மாதிரி வந்து ஒருத்தரை எவ்வளவு வந்து கேவலப்படுத்த முடியுமோ, இத்தனையும் அவங்க ஹஸ்பண்டையே அவ்வளவு பெரிய சபையில வந்து அப்புறம் பார்த்தா கதையை அவங்க வேற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா கிடையாது, நாங்க இப்படி வந்தோம், நாங்க அப்படி வந்தோம், நாங்க அவரை அப்படி பண்ணோம், நாங்க இப்படி பண்ணோம். அவங்க ஃபேமிலிக்காக அவரை வந்து டிகிரேட் பண்ணாங்க. அவங்க அம்மா அவங்க தம்பிலாம் உயர்த்திட்டு அவங்க வீட்டுக்கார தாழ்த்தினவங்க தான் அவங்க. அந்த பொண்ணு தான் எங்க அப்பாக்காக நான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு குழந்தை தான். சோ நீயா நானால வந்து நிறைய பேர் தப்பான ரீசனிங்ல தப்பா ஏதாவது பேசியிருக்காங்க, ட்ரோல் செய்யப்பட்டிருக்காங்க. பட் அவங்க அங்க தப்பா சொன்னதாலதான். ஆனா இதுல என்ன ஒரு விஷயமா இருந்ததுன்னா, இவங்க வந்து திடீர்னு ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த கேஸ்ல வந்து அவங்க ஃபேமிலியை உயர்த்தி இவர் தாழ்த்துறதுல இவங்க ஃபேமிலியை சொன்னதுல கூட ஒன்றும் இது இல்லை. பட் இப்ப இந்த ராஜ பரம்பரைன்னு இவர் சொன்னாரு, இவர் தான் அதை பேசுறாரு. ஆமா, சோ இதுக்காக நன்மை தீமை எல்லாத்தையும் அவர் மட்டும் தான் அனுபவிச்சாங்க. இதுக்கு அவங்களோட ஃபேமிலி வந்து அவரோட பாடி ஷேமிங் பண்றதோ இல்ல அதுவோ வந்து தப்பு. அவர் நடக்கிறது ராஜ நட மாதிரி இருந்தது, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு அதை நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் ஆளை வந்து பாடி ஷேம் பண்ணி ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. இதேதான் அடுத்தது வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு கேஸ் வந்து யாருதுன்னா, அந்த மீனவ பெண். நான் தான் முத இந்த மீன் பிடிக்கிறதுக்கு போற பொண்ணுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க சேனல்லையோ இல்ல அவங்களோட பேஜ்லயோ நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். இத்தனைக்கு இவங்களுக்கு வீடியோஸ் போறவங்க கூட சிங்கப்பெண்ணே அப்படின்னு பாட்டு போட்டுதான் வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து என்ன ட்ரோல் பண்ணாங்க, என்ன ட்ரோல் பண்றாங்கன்ட்டாங்க. ரோல் பண்ணல, அதுல என்ன சொன்னாங்க, 10,000 கமெண்ட் வந்துன்னா ஒரு 2-3 இருக்கும், அது கூட மனசு கஷ்டமா தானே சார் இருக்கும் அப்படின்னாங்க. நீங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கவங்களே அவங்க தான்.
அந்த நல்லா கமெண்ட் போடுறவங்கள விட உங்களுக்கு ட்ரால் பண்றாங்க பாருங்க, அவங்க மூலியமா தான் நீங்க கடகடன் ரீச் ஆவீங்க. இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்மளே ஒரு எங்கேயோ ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொந்தக்காரங்கலயே ஒரு செட்டு முக்காவாசி பேர் நம்ம கிட்ட நல்லா பேசினாலும் ஒரு செட்டு நம்மள கமெண்ட் அடிக்கும். கேவலமா பேசுவாங்க, நம்ம கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம கிட்டே பேசுவாங்க. அப்படி உங்க சொந்தக்காரங்க பின்னாடி இருக்கவங்க தான் பேசுறாங்க, முகத்துக்கு நேரா பேசுறவங்களே சொந்தக்காரங்களே அப்படி இருக்கும்போது நீங்க வெளி உலகத்துக்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றது தெரியல. கருப்பா இருக்கீங்க, குண்டா இருக்கீங்க, மஞ்சள் போட்டு பூச வேண்டியதானே அப்படினாங்க சொல்றவங்களே அந்த கலர்ல தான் இருப்பாங்க லாஸ்டா. நெக்ஸ்ட் வந்து சங்கீதா, இவங்க வந்து சீரியஸா சொல்லணும்னா அவங்க பண்ணது வெறும் ஒரு டான்ஸ் கிளிப்பிங் தான். இவ்ளோ ஃபேம், அதாவது எனக்கு தெரிஞ்சு வித்தின் இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் ஆடுறாங்க அந்த டான்ஸ. ஆனா இவங்க எப்படி தெரியுமா, இவங்க வந்து நான் என்ன இப்படி கமெண்ட் அடிச்சிட்டாங்க, நான் இதனால என்ன ட்ரோல் செய்யப்பட்டேன், நான் அதை ட்ரோல் செய்யப்பட்டேன்றாங்களே. இந்த ஜிமிக்கி கம்மல் பாட்டு வந்தப்போ ஒரு டீச்சர் அவங்களோட காலேஜ் இதுல வந்து ஆடி இருப்பாங்க, ஓவர் நைட்ல செம்ம ஹிட். அவங்க பாட்டும் பயங்கர ஹிட், அந்த டீச்சர்ஸும் பயங்கர ஹிட். அதுல அந்த நடுவுல ஆடுற டீச்சர்ஸ் தான் பயங்கர ஹிட், டீச்சர் தான் பயங்கர ஹிட் ஆனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் தான் கூட ஆடினாங்க. ஆமா, ஆனா அவங்க அந்த எல்லோ சாரி தான் கும்மி ஆடுறதுன்னு சொல்றாங்க, வள்ளி கும்மின்னு சொல்றாங்க. அது பரவாயில்ல, அதுல அவங்க ஆடினதுல அவங்க ஓகே. அவங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட ஆடுறாங்க. அதே ஸ்டெப் தான் இவங்க எப்படி ஆடுறாங்களோ அதே ஸ்டெப். அதுல இவங்க என்ன வித்தியாசமா பண்ணாங்க, இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நாக்க வெளியில துருத்தி கண் அடிச்சாங்க. ஆமா, சோ இது பிரியா வாரியரும் பண்ணாங்க. ஆமா, அந்த பாட்டுல வந்து பிரியா வாரியர் ஃபேமஸ் ஆனதுக்கான ரீசனும் வந்து அந்த கண் அடிக்கிறது தான். நிறைய பேர் இதுவே போட்டுதாங்க, ஒன் விங் ஸ்டாப் த இன்டர்நெட்லாம். அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, உடனே ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க இதுல ஃபேமஸ் இதுல வந்து உங்களுக்கு நீங்க பிரபலம் ஆறீங்கன்றப்போ இது உங்களுக்கு கேவலமா தெரிஞ்சதுனாலோ இல்ல நீங்க வந்து எல்லாம் நீங்க கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலோ நீங்க உடனே போய் ஒரு பேட்டி வந்து கொடுக்க மாட்டீங்க. எப்படின்னா வந்து சைபர்ல நீங்க கொடுத்துருக்கலாமே, சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கலாம். என்னோட அனுமதி இல்லாம என்னோட போட்டு ட்ரால் பண்றாங்க. இல்ல அவங்க எவ்வளவு வந்து ஒரு நிமிஷம் அந்த பிஹைண்ட் ரூட்ஸ்ல இவங்க பேசினா அப்படியே இந்த வார்த்தை, நான் உடனே ஒரு நாக்க ஒரு கடி கடிச்சு கண்ணை ஒரு அடி அடிச்சேன், அவ்வளவுதான். ஓவர் நைட்ல 1 மில்லியன் வியூஸ், ஆளே வேற லெவல். அது அவங்களே சொல்லிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதனால மன உளைச்சல் ஆயிருக்கு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, அந்த மன உளைச்சல் உங்களுக்கு ஆகி இருந்ததுன்னா நீங்க அந்த இன்டர்வியூ அப்படி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஒரு சேனலுக்கு இல்ல, நிறைய சேனலுக்கு கொடுத்தாங்க. அதான் சொல்றேன். சோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் வந்து கொடுத்துருக்குன்றப்போ இப்ப அவங்க சொல்றாங்க நான் அப்ப இருந்த சங்கீதாவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு குழந்தை தேவையே இல்லாம அழுகுறாங்க, தேவையில்லாம என் பொண்ணுக்கு நான் அம்மா அப்படி யாரு இல்லைன்னாங்க. உங்களை எனக்கு சீரியஸா இல்ல, நீங்களே பாத்துக்கோங்க. இந்த இடத்துக்கு அவங்க வந்து திருப்பி ஃபேம் தேடுற மாதிரி தான் இருந்தது டோட்டலி. அவங்க இத வந்து இன்னும் சொல்ல போனா நீயா நானா அவங்க ப்ரோமோலயும் இருப்போம். ஆமா, அவங்க யாருன்னே கூட தெரியல. நீயா நானா அவங்க ப்ரோமோலயும் இத தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி போட்டாங்க. சோ இவங்க பேசிக்கலி வந்ததே வந்து அந்த ஒரு அகைன்ஸ்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக தான். இன்னும் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை மட்டும் பேசிட்டா போட மாட்டாங்க அப்படின்றதுக்காக திருப்பி அழுது ஒரு சீனு, நான் ஒல்லியா இருக்கேன்றதுனால. ஏங்க உங்க உருவ கேலி பண்ணாங்கன்றதா நீங்க சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவங்க கேலி பண்ணாங்க. இவங்களை ட்ரோல் பண்ணதோ இல்ல இவங்களை ஃபேம் ஆக்குனதோ வந்து வேற ஒரு விஷயத்துக்கு. இவங்க இந்த ஒல்லியா இருந்த எங்களை தவளைன்றாங்க, எரும மாடினாங்க, நாங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க எங்க உடம்ப கூட நாங்க பெருசா வெளியில காட்டல. வெறும் நால டான்ஸே ஆடுனீங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட எங்கெல்லாம் நீங்க ஆடுறீங்கன்னு தேடி 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 அந்த Dress வேற Dresses இல்ல உலகம்ன்றது பேசிக்கிட்டே தான் இருக்கும், காதுல வாங்காம தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த நேரத்துல நீங்க ஃபேம் ஆயிட்டீங்க. இப்பவும் அந்த ஃபேம் வச்சு ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. இப்ப அவங்க அரசியல்ல இருக்காங்களாம். கோபிநாத் அவர்கள் சொல்றாரு அரசியல் அன்னைக்கு வந்தப்போ இவங்க தான் அதுன்றதே நமக்கு மறந்து போச்சு. என்ன ஏன் ட்ரோல் பண்ணீங்க, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, வந்து கேட்கலான்னு வந்தேன்னாங்க. இவங்க யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல, இவளுக்கும் தெரியல. இதுக்கப்புறமா அங்க யாரோ எடுத்து போட்டிருக்காங்க. இது யார்? அவங்க பேசின உடனே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்க அரசியலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இந்த வச்சுதான் அவங்க யாருன்னே தெரிஞ்சு உள்ள வந்திருப்பாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அவங்க பத்மபிரியா. இவங்க வந்து சென்னை தமிழச்சியோ நம்ம அந்த இதுல வந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் இதெல்லாம் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அவங்க அரசியல்ல வரேன்னு சொன்னாங்க. அப்ப கூட ஒரு இன்டர்வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க இப்படிலாம் தானே வீடியோ போட்டிருந்தீங்க, நீங்க ஒழுங்கா பாக்கல, நான் மக்களுக்காக இறங்கி போட்டிருந்தேன், பார்வைக்காக ஒரு வீடியோ கூட போட்ட மாதிரி தெரியலங்க அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு தெரியல, நீங்க சரியா கவனிக்கல, நான் எல்லாத்த பத்தியும் தான், இத பத்தியும் போட்டேன், அத பத்தியும் போட்டேன், இததான் நிறைய போட்டேன்னாங்க. அவங்க மக்களோட இதுக்காக என்ன போட்டாங்கன்னே தெரியல. ஏன்னா ரீச்சே ஆகல. அவங்க பேஜ்லயும் இப்ப பார்த்தப்போ இல்ல, எந்த வந்து சாக்கடை வந்து இங்க ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து அவங்க பண்ண மாதிரி போட்டாங்க. இல்ல எந்த லைட் பல்பு எரியலன்ட்டு மாநகராட்சிக்கு நான் வந்து மனு கொடுத்தேன், வந்து சரி பண்ண சொல்லி அதை போட்டாங்க. நீ எதுவுமே இந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது. சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரீட்ல எலெக்ஷன்லயே வந்து நின்னுட்டாங்க. ஒரு எலெக்ஷன்ல நின்னு மக்கள் நீதி மையம்ல கமலஹாசன் அவர்களே தேடி உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாரு, நீங்க வந்து எங்க சார்பா நில்லுங்கம்மா. இதெல்லாம் அப்புறமா இருந்து வெளியில வந்து இப்ப வேற கட்சியில சேர்ந்தாங்க. இருந்தாலும்
இப்ப இருக்க கட்சியில ஒண்ணுமே உங்களுக்கு கண்டுக்கலனாலும் அந்த இதுல உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆமா, யாருக்கு கிடைக்கும்? எவ்வளவு ஆளுங்க கியூ கட்டிட்டு நிக்கிறாங்க, உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு அடுத்து வந்து அந்த குட்டி பையன் ஸ்டாலின் பாரதி நல்லாவே வந்து அவரோட என்ன சொல்றது செம்ம நாலேஜ் உள்ள பையன். இவ்வளவு சின்ன வயசுல பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்துல, அவர் ஒன்றும் பெருசா படிச்ச குடும்பத்துல அப்படிலாம் வரல. பட் நிறைய நாலேஜ், நிறைய படிக்கிறாரு. அவருக்கு இன்வேரியபிளி கண்டிப்பா ட்ரோல்ஸ் வருங்க. ஏன்னா அவரோட அரசியல் பார்வைக்கு எதிரான அரசியல் பார்வை கண்டிப்பா இருக்கும். சோ அது அவங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்சுதான் விடுறாங்க. ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல யார்ட்டதுங்க அவருக்கு வந்து அரசியல் நாலேஜ் வரும்? கண்டிப்பா வயசுல ஒரு 10 பேருக்கு தெரியறதே பெரிய விஷயம், நம்ம ஸ்கூல்ல தெரியறதே பெரிய விஷயம். இவர் உலகம் ஃபுல்லா இவரோட அரசியல் நாலேஜுக்கு வந்து கண்டிப்பா அடித்தளம் போட்டது அவங்க பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்கருத்துக்களை வைக்கும் போது ஒரு பயங்கரமான பேக்லாஷ் வரும்ன்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். இவர் சொன்னதுல எனக்கு ஒரு லைன் எதுன்னா, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் பார்த்து. கண்டிப்பா பப்ளிக் ஸ்பேஸ்ல வரும்போது வரும்ன்றதுக்கு வந்து அம்மா வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே முடியாது. சாதா நீங்க ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஆக்டரை பத்தி பேசுனீங்கன்னா கூட அந்த ஆக்டருக்கு பிடிச்சவங்க வந்து உங்ககிட்ட கேவலமா பேசுவாங்க. நீங்க பேசுறது ஒரு தலைவரை பத்தி, தலைவரை வந்து பின்பற்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு பேக்லாஷ் இல்லாம கன்ஃபார்மா இருக்கவே முடியாது. உங்களுக்கு கண்டிப்பா ட்ரோல்ன்றது இருக்கும். அடுத்ததா அஸ்வந்த் வந்து ட்ரோல்னு சொன்னது வந்து சத்தியமா வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம். அஸ்வந்த்ன்ற பையன் வந்து ஆக்சுவலா ஜீ தமிழ்ல ஒரு ஷோல வந்தாரு. அது கூட அவங்க கூட இன்னொரு ஒரு பொண்ணும் வந்தாங்க. அப்பனா ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும், ரொம்ப சின்ன குழந்தைங்க தான் அப்போ. சோ அந்த ஷோவே நீங்க நடிக்கிற ஷோ தான், அதுலயே உங்களுக்கு நிறைய ட்ரோல் இருந்தது. ட்ரோல் பண்ணதால தான் நீங்க உங்களை யாருமே ட்ரோலே பண்ணல, உங்களை எல்லாருமே பயங்கர சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் தான் பண்ணாங்க. பட் இந்த வயசுலயே ரொம்ப ஓவரா பேசுறதா அது எல்லாருமே சொன்னாங்க. சின்ன சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வர்ற ஒரு கமெண்ட் தாங்க அது. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா வயசு மீறி தான் அவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க பேச போற டயலாக்ஸ் அப்படி போக போற சூழ்நிலை அப்படி. அதுக்கப்புறமா சீரியல்ஸ்ல நடிச்சாரு. ஆமா, சீரியல்ல இருந்து டைரக்டா சினிமாவுக்கு போனாரு. அவரோட பாதையே இப்படி இருந்தது. ஆமா, அவர் அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது எனக்கு செம்ம ஜோக்கா இருக்கு. இதை விட காமெடி எங்கேயுமே இருக்க முடியாது. என்ன அவர் ட்ரால் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. எல்லா ஃபேமே அடைஞ்சிட்டாரு. இப்ப அவர் வந்து மறுபடியும் வேலை இல்லாம இருக்காரு போல இருக்கு. சோ அதுக்காக நான் இருக்கேன்னு வெளில காமிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்புறமா வந்து ஒரு அம்மா அவங்களோட ட்வின் பேபி இறந்துட்டாங்க, இப்ப ஹஸ்பண்ட் கூட இல்ல, அதனால என்ன வச்சு ட்ரோல் பண்றாங்க. நான் வந்து ஒரு பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், குழந்தை எழுந்தது கூட ஒரு பிரச்சனை இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி பேசுறாங்கன்னு சொன்னாங்க. இதோட பர்சன்ட் கன்ஃபார்மா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆமா, இவங்களை பத்தி அவங்களே சொன்னாங்க. என்ன புகழ்ந்து எக்கச்சக்கமா வரும், 2-3 கமெண்ட் வரும். ஆனாலும் மனசு கஷ்டமா இருக்கும். இது எனக்கு புரியவே இல்லை. அவங்களே உண்மையும் சொல்லுவாங்களாம். அவங்களே அதுக்கு எதிரில இருந்தவங்க சொன்னாங்க, மேம் அப்படி இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க மேம், இன்னும் உங்களுக்கு வியூஸ் போகாது. எனக்கு வியூஸ் போகாது அப்படினாங்க பாருங்க. தெரியுது இவங்க நிஜமாவே அந்த ஃபேமஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்க வராங்களே. அவங்க வந்து பேசும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்ம ஐயோ அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து வியூஸ் வராது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி நமக்கே ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ இப்படி பண்ணாங்க, ஓ இப்படி இதுக்காக தான் வந்தாங்களா. அது வரைக்கும் நமக்கு அவங்க மேல ஒரு பரிதாபம் வச்சிருந்தது, டக்குன்னு மாறிடுச்சு நம்மளுக்கே. அடுத்தது வந்து ஒருத்தர் தான் வந்து அங்க பாசிட்டிவா சொன்னாரு, இவங்க எல்லாம் நெகட்டிவா சொன்னாங்க. ஆனா இவங்க எல்லாம் எனக்கு ட்ரால் பண்ணதால தான் இப்ப எனக்கு ஒரு படத்துல சான்ஸ் கிடைச்சிருக்கு, சூப்பர் அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் வந்து ரஞ்சித். சீரியஸா சொல்லணும் அப்படின்னா வந்து இவர் நியூஸ் ரீடர். இவரோட சேனலே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோல் பேஜ் தான். அது எல்லாத்துக்குமே அது நியூஸ் சேனல் மாதிரியே இருக்காது, அதுவே மீம் பேஜ் மாதிரி தான் இருக்கும். என்ன அது இவர் வாய்ஸ்ல கேட்போம்னா இவர் வேல்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டோட்டலி அந்த ஒரு இது வந்து ஒரு காமெடியா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படி சொல்லல, சீரியஸா சொன்னாரு. சீரியஸா தான் சொன்னாரு. இவங்க வந்து இப்படி எல்லாம் பண்ண கூடாது, அது எவ்வளவு தப்பு தெரியுமா. எதில ஒருத்தர் வச்சு செஞ்சுட்டாரு. எனக்கு சீரியஸா அந்த மெரூன் ஷர்ட், அந்த ஒரு பர்ப்ளிஷ் மெரூன் கலர் ஒரு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து என்ன சேனல்னு நீங்க சத்தியமா எனக்கு யாரனா தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பரா பேசுறாருங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவருக்கு கிஃப்ட் கொடுக்கல. எனக்கு வந்து நீயா நானா மேல அதுல பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் இதுல நான் சொல்லணும், நீயா நானா இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்களே அந்த டாப் ரேட்டிங்ல இருக்கிற யூடியூபர்ஸ் நீங்களே கூட்டி வந்து இப்போ ஒரு ஃபுட் சேனல், ஃபுட்டுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னா இர்ஃபான்ஸ் வியூ வராங்க, அப்புறமா வந்து இந்த கிருத்திக் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. அவங்களுக்குலாம் தான் நீங்க திருப்பி கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஆனா நிஜமாவே சூப்பரா பேசுனவங்களா இருப்பாங்க. சுத்தமா அவங்கள வந்து விட்டு அந்த டாப்ல இருக்கவங்களா பார்த்து காட்டினாதான் உங்களுக்கு வியூஸ் போகும். நீங்க காட்டாத ஒரே பர்சன் என்னன்னா விக்னேஷ் கிச்சன். அவரு வந்து அந்த சைடு உட்கார்ந்து இருந்தாரு. சத்தியமா அவருக்கு தாங்க பயங்கரமான ட்ரோல். இது எல்லாத்துலயுமே நெகட்டிவிட்டியா பயங்கர கமெண்ட். நார்மலா வந்தா 100 கமெண்ட் அசிங்கமா தான் வரும். அவரு தான் பேச விடல. நீங்க இவங்க பேசுறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றது, ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. டாப்பா இருக்கவங்க கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஆனா அவரு வந்து நிஜமாவே ட்ரோல் வந்து பயங்கரமா சந்திச்சிட்டு இருக்காரு. ஜஸ்ட் பிகாஸ் அவர் பேசுற மொழி அந்த பிராமின் இது ஆக்சென்ட்ல பேசுறாருன்னு சொல்ற மாதிரி இருக்க பையனா பொண்ணா, இதெல்லாம் ரொம்ப கேவலம்.
அந்த அவரதான் பாடி பேசுறத ஷேமிங் காமிச்சிருக்கோம். பண்றது, எக்கச்சக்கமா பாடி ஷேமிங் பண்றாங்க. அவங்க அம்மாவை கிண்டல் பண்றது, இத சாப்பிடுங்க அத சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்க அப்படி ஏன் அதை சாப்பிடுறீங்க, நீங்க இதை போட்டீங்கன்னா இன்னும் நிறைய வியூஸ் போகும், நீங்க ஏன் வெறும் இதெல்லாம் தலிகை மட்டும் போடுறீங்க, நீங்க இப்படி போடுங்க அப்படின்னு சொல்ற அந்த பையன் தான் உண்மையிலேயே ட்ரால் அதிகமா அடி வாங்குறவன். அவரு மாதிரி கூட பேசல, ஒரு இல்ல லைன் கூட அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாருல, அவரு மாதிரி இப்ப நிறைய சேனல் வந்துருச்சு. ஆமா, அவங்களுக்கு அவ்வளவு ட்ரால் famous இல்ல, ஆயிட்டாங்க. ஃபேமை விடு, அவங்கள ட்ரால் யாருமே பண்ணல. அவங்கள இதை விட பயங்கரமா பேசுறாங்க, பயங்கரமா பண்றாங்க. அவங்க எல்லாரும் வந்து இவராது கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க அப்படியே ஃபுல்லா அந்த லாங்குவேஜ்லயே தான் பேசுறாங்க. சிலதெல்லாம் புரிய கூட மாட்டேங்குது. சோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க, அப்புறம் இவரை ஏன் ட்ரோல் பண்றீங்க? எல்லாரையுமே ஒரே மாதிரி பாவம் பண்ணாரு. அதே மாதிரி வந்து இந்த ரஞ்சித் அவர்கள் எதிரில இருந்தவர் அவர் கரெக்டா சொன்னாரு. எஃப்ஐஆர்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இவங்க என்ன சீன் நடந்ததுன்னு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே நீங்க அவர்தான் என்னமோ தப்பு பண்ணாரு, அவர்தான் கொலை பண்ணாரு, அவர்தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணி நீங்க இவரை பார்த்தாலே அவங்க புடிச்சு இவன்தான் இந்த குற்றத்தை செய்த அப்படின்னா நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க யாரு? நீங்களா பாத்தீங்க? பாதி கதைய பார்த்து எத்தனையோ கேசஸ்ல யார வந்து கொலை பண்ணவங்க இல்ல யார் வந்து தப்பானவங்கன்னு சொல்லி உள்ள போட்டாங்களோ அவங்க இல்லவே இல்லன்னுலாம் வந்திருக்கு. இப்போ ஒரு ஹனிமூன்ல வந்து போன ஒரு கப்பல் இருந்தாங்க, அவங்க கேஸ்ல வந்து அந்த ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி வந்தது. ஆனா அதுக்காக அவர் அவ்வளவு வருஷம் ஜெயிலையும் இருந்தாரு. ஆனா கடைசியில பார்த்தா அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒரு வெளில வந்தாரு. ஏதோ ஒரு இது காசுக்காக ஆசைப்பட்டு அவனுங்க எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு மேட்டருக்கு அந்த ஊர் கவர்மெண்ட் அவங்க இந்தியன் கப்பல் தான் ஹனிமூனுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போயிருந்தாங்க, அங்க அவரை புடிச்சு வச்சிருந்தாங்க. இது அந்த பொண்ணோட டெல்லியில ஒரு பொண்ணு வந்து அந்த பையன் தான் தப்புன்னு சொல்லி அவனை கேவலப்படுத்தி அவங்கள வந்து வேற சேனல்ஸ் தானே அவரை வந்து பூஸ்ட் அப் அவரை வந்து. ஆனா அந்த பொண்ணு கடைசியில அந்த கேஸ் நடத்தினப்போ ஆஜரே ஆகல. ஏன்னா அந்த பொண்ணு மேல எல்லா தப்பும் இருந்துச்சு. அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஃபாரின் போயிடுச்சு, இந்த பையனுக்கு வேலை போயிடுச்சு, கல்யாணம் ஆவறதா இருந்தாங்க, அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அவங்க அம்மா அப்பா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் சாதாரண ஒரு வாடகை வீட்டுல ஒரே ஒரு ரூம்ல அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி தனியா அலைஞ்சிட்டு இருக்கான். கடைசியா அவனை ப்ரூவ் பண்ணாங்க அவன் பண்ணல அந்த தப்புன்னு. ஆனா யாருக்கு தெரியும் அவன் போன வாழ்க்கை போனதுதான். இங்க எதுவுமே தெரியவே போதில்லை. இப்போ ஒரு படமே எடுத்தாங்க, நம்ம வந்து இந்த நம்பி அவர் சாரை வச்சு வந்து அந்த அவரோட அந்த இஸ்ரோக்காக அவர் எவ்வளவோ பண்ணிருக்காருன்றப்போ அவர் பண்ணாத ஒரு துரோகத்துக்காக வந்து அவரு தான் தேச துரோகி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல வந்து முட்டை எறியறதும் தக்காளி எறியதும் அவங்க அம்மா பைத்தியம் முடிச்சு அலையறதும் இதெல்லாம் வைஃப் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம பித்து புடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. வர ஆரம்பிச்சு மீடியா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கரெக்டான விஷயத்த சொல்லுது, அவ்வளவுக்கு எவ்வளவு தப்பான விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஒண்ணுமே இல்ல, நேத்தே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன நிறைய நியூஸ் சேனல் வந்து நேத்து நைட்டு வந்து சீஸ் ஃபயர்ல இருந்து வந்து பாகிஸ்தான் அத்துமீறிட்டாங்க அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் அடுத்த நேரம் வந்துட்டு எதுவுமே நடக்கல, அவங்க திருப்பி இல்ல நடந்துச்சு, நிஜமாவே வீரமரணம் ஆயிருக்காங்க, அபிஷியல் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த விஷயத்துல ரொம்ப நாங்க ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டே வரோம். இது வந்து ட்ராலிங் கிண்டல் பண்றது அந்த விஷயத்துக்கு நாங்க சொல்ல வரல. ஒரு விஷயத்தை பத்திரிகைகள் சொன்னோம்னா நியாயமா நேர்மையா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. நீங்க போடுறீங்க அப்புறம் எடுத்துடுறீங்க, அந்த நியூஸ் போடுறீங்க அப்புறம் அந்த நியூஸே எடுத்துடுறீங்க. இது என்னது? இது எங்களுக்கு புரியல. இது மீம் பேஜோ இல்ல ஒரு சாதா இந்த யூடியூப் சேனல்ஸ் பண்ணாலோ அது வந்து மீனிங் இல்ல. எல்லாரும் நம்புறதே வந்து நியூஸ் சேனல்ஸ். ஏன்னா அட்லாஸ்ட் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன மேட்டர் கூட நீங்க சொல்றதுதான் நம்பிட்டு இருக்கோம். இன்னமுமே நியூஸ் பேப்பர்ல வர்றதுதான் உண்மையான நியூஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நாங்களே எது வேணா நாங்க என்ன வேணா ரிப்போர்ட் பண்ணுவோம். என்ன தெரியுதோ அதை வந்து போட்டு. இந்த விஷயம் மட்டும் இல்ல, செங்கல்பட்டு இதுல அதான் ஒருத்தவங்க SRM யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் வந்து தப்பா பேசிட்டாங்க, நம்மளோட இதையே வந்து இந்தியன் ஆர்மியை பத்தி எதிரான கருத்துக்கள் வச்சாங்க அப்படின்னாங்க. அது யூடியூப்ல வந்தது. நாங்க அப்பதான் பார்த்தோம். பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி எனக்கு காட்டுறதுக்காக திரும்ப அதே நியூஸ் அதே அந்த அப்படியே இருக்கு, அந்த தம்ப்நெயில் கூட இருக்கு, திருப்பி ஆன் பண்ணா சம்திங் வென்ட் ராங்னு அப்ப அதை எடுத்துட்டாங்க அந்த வீடியோவை. இதுல உண்மையா பொய்யா இது எங்களுக்கு புரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல ஒன்று பேசுறாங்க, அடுத்தது இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இது போருங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம். ஒவ்வொருத்தரும் வந்து மனசுக்குள்ள ஒரு பயத்தோடையும் அதே சமயத்துல நம்ம நாடுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அங்க அதை அடிச்சாங்க, இங்க இத்தனை பேர் காயப்பட்டாங்க, அங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் அந்த விஷயமே இல்ல மறைக்கிறீங்க. இல்ல எது உண்மை எது பொய்ன்னு ஜனங்களுக்கு புரியல. ஏன்னா சொல்லக்கூடாதுன்னா சொல்லாதீங்க. நீங்க ட்ரோல் பேஜஸ் வந்து ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா ட்ரோல் பேஜஸ் நடத்துறவங்க சின்ன சின்ன ஆட்கள். ஆனா இங்க இவரு ரஞ்சித் அவர் வந்து பேசும்போது உங்க சேனல்ல அவ்வளவு குறை இருக்கும்போது இன்னொரு ஒரு சாதாரண சின்னதா பிரைவேட்டா வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு ட்ரோல் பேஜஸும் வந்து இங்க நியாயப்படுத்த உலகம் ஃபுல்லா பாப்பாங்க. அதுல ஒரு விஷயம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவன் லைஃபே காலி.
இல்ல இப்போ ட்ரோல் பேஜஸ்லயே ஓவரா போறவங்க எல்லாம் இருக்காங்க. பாடி ஷேமிங், கலர் ஷேமிங், ரேசிசம் ஈஸியா உள்ள நுழைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் யாருன்னா கருப்பா பார்த்தாங்கனாலே வந்துட்டு மேகலை மணிமேகலை ஆல்ரெடி தமிழ் படங்கள்லயே இந்த மாதிரிலாம் சீன்ஸ் வச்சிருக்கிறதே கேவலம்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த சீன்ஸை யூஸ் பண்ணி வந்து கேவலப்படுத்துனதும் நம்மளோட மீடியால கேவலப்படுத்துறாங்க. படங்கள்ல அதை நீங்க திருப்பி யூஸ் பண்ணி நீங்க அவங்கள வந்து உருவகேலியோ இல்ல வந்து அவங்கள ரேசிஸ்டாவோ இல்ல அவங்களோட மொழி வச்சோ நீங்க வந்து பண்றதுன்றது ரொம்ப தப்பு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்க கரெக்டா தான் கேக்குறாங்க, கேக்குறது தப்பே கிடையாது. ஆனா இந்த ட்ரோல்னு இவங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வர்றவங்கள. கமெண்ட் செக்ஷனுக்கும் இவங்களுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. கூப்பிட்டதுக்கும் இல்ல இங்க பேச வந்த டாபிக்குக்கும் அவங்க பேசினதுக்கும் இவங்க ரிப்ளை கொடுத்ததுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு. ஆமா, ஹேட் கமெண்ட்ஸ் போடுறவன்றவன் வேற, அவங்க ட்ரோலர் கிடையாது. அவன் நிஜமாவே வைத்து போட்டுட்டு போவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க பேர் வைக்க மாட்டாங்க, அவங்க பேரே தப்பான பேரா இருக்கும். இல்ல அவங்க இவங்க எல்லாம் வைத்து பிடிச்சவங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போனாங்க இருப்பாங்க. பொம்பளையோட பிக்சரை வச்சிருப்பாங்க. இதுல என்ன தெரியுமா, ஒரு சிலர் வராங்களா நம்மள அட்டாக் பண்றாங்களா, ஏங்க தமிழ்ல தானே எழுதுறீங்க ஒழுங்கா எழுத தெரியாதான்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து தமிழா தான் இருப்பாங்க. நான் தெலுங்கு, நான் தமிழே கிடையாது, நான் தெலுங்கு அப்படின்னுறாங்க. உடனே நம்ம வந்து அப்படிங்களா, ஓ சாரி, ஏன்னா நம்ம தான் எப்பயுமே தப்பா இருக்கணும். அவங்க எப்பயுமே தப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க தமிழாவே இருந்தாலும் நான் ஹிந்தி, நான் வடக்கன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க. அடுத்து அமுதன்றவர் வந்தாரு. அவர் வந்து அந்த தமிழ் படம் வந்து ஒரு ஸ்பூஃப் அப்படின்னாரு. தமிழ் படம் என்ன ஒரு இதுல எடுக்கப்பட்டுச்சோ அதுதான் ட்ரோலர்ஸ் பண்றதும். இது வந்து அவர் சொல்ற ட்ரோல்ன்றது ஒரு நிஜமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ட்ரோல்ஸ்னு ஒரு புக் இருக்கும், சின்ன பசங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. ட்ரோல்ஸ்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். அந்த ட்ரோல்ஸ் வந்து படமா கூட வந்திருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா ட்ரோலுக்கு மீனிங் வந்துட்டு hate to the extent, அதாவது to the core, hateful. அவங்க மனசுல வந்து வெறும் வெறுப்பு மட்டுமே வச்சிருக்கவங்க, அதுதான் ட்ரோலிங். சோ இதெல்லாம் ட்ரோலுங்கிறதுலயே வராது. அவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க அவ்வளவுதான். என்னோட படமும் அது ட்ரோலிங் படம் கிடையாது, அது ஸ்பூஃப். அது ஆனா அவரு இத சொல்லிட்டாரு, இவங்க எல்லாம் சட்டையர் தான் அப்படி. நீங்க யாருமே ட்ரோல் இல்லாம இல்ல, எல்லாம் சட்டையர், எல்லாமே சட்டையர் தான். ட்ரோல்ன்றது இந்த உலகத்தை யாருமே பெருசா பண்ண மாட்டாங்க. அந்த பண்றதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப ஓவர் எக்ஸ்டென்ட், இனவெறி செயல், மதவெறி செயல், அதுலதான் அதெல்லாம் வரும். அது காலேஜ்ல பண்றது. சோ நீங்க வந்து நம்ம கரெக்ட் இப்ப கூட எனக்கு பண்றது, இப்ப கூட வந்து இவங்க gift கொடுக்கும் போதும் சரி இல்ல வந்து தூக்கி நிறுத்ததும் சரி, அதுல வந்து ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி யார ஃபேமஸ் ஆக்குறோன்றது இல்ல, போற போக்குல என்ன சொல்றது திறமையே இல்லாதவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுறான். அதுவும் இவர் ரஞ்சித் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் சொன்னாரா, மேபி இருக்கலாம், ஞாபகம் இல்ல. அது ஒரு பெர்ஃபெக்ட்டான பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட். ஏன்னா திறமை இல்லாத தண்டகர்மாந்திரமான ஆளு கூட இது வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. ஆமா, அது ரொம்ப தப்பு. மெயின் உதாரணமே நம்ம ஜிபி முத்து சார் இருக்காங்கல்ல. ஆமா, அவர் எவ்வளவு தூரம் தூக்கி எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க, பிக் பாஸ் வரைக்கும் தூக்கி எடுத்துட்டு வந்து இப்போ வச்சிட்டாங்க. இந்த வீடியோ பாக்குற அவர் கூட பேசுறவங்க எப்பேர்ப்பட்டவங்க, இந்த வீடியோ நாங்க சொல்லல, அதுல சொன்னாங்க. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் ஜிபி முத்து அவரோட ஃபேனா இருக்கலாம், பட் அவரோட இதை தெரிஞ்சு நீங்க ஃபேனா இருக்கீங்களான்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் வந்து யார் கூட வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்கள ரொம்ப கேவலமா பேசுவாங்க, அந்த லேடியை கேவலமா பேசுறாங்க, இவரை உயர்த்தி பேசுறாங்க. ஆனா ரெண்டு பேர் பண்ணது ஒரே விஷயம் தான், புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தா தப்பாவே பண்ணாலும் அவங்களை உயர்த்துறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தா அவங்க கரெக்டாவே பண்ணாலும் அவங்களை டிகிரேட் பண்றீங்க. இதுவும் ஒரு விதமான என்ன சொல்றது, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. இதுவும் மக்களை வந்து எப்படி சொல்றது, பிரெயின் வாஷ் பண்றது இல்ல, மக்கள் வந்து ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி தான். ரெண்டாவது, இது எப்படி இருந்தாலும் பப்ளிக் ஃபோரம்ல வரீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வர போறோம். அதுதான் அவங்க சொன்னாங்க. அது எதுவுமே தப்பு கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஹர்ட் ஆகுறாங்க செய்யும், எல்லாமே ஹர்ட் ஆகுதா செய்யும். உங்களுக்கு ஹர்ட் ஆகலையா, எங்களுக்கும் தான் ஹர்ட் ஆகும். ஹர்ட் ஆகும்போது என்ன பண்றோம், அதுக்கு அழுற அளவுக்கு அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவரா தெரிஞ்சது. நாங்க லைஃப் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில பேரோட லைஃபே புரட்டி போட்டுருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியும். பிக் பாஸ்ல வந்த கண்டஸ்டன்ஸோட லைஃபையே புரட்டி போட்ட அனுபவங்கள்லாம், அவங்கலாம் அப்ப எவ்வளவு காதலி உட்காந்து அழுவணும். நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அவங்க ஃபேமஸா இருந்தவங்களையே கீழே கொண்டு வந்துருச்சு இல்லையா? நீங்க ஒண்ணுமே இல்லாதவங்களும் உங்களை உச்சாணி கொம்புல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அவங்க போயிட்டு நீங்க உட்காந்துக்கிட்டு நான் பழைய சங்கீதாவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டீங்கனாலே பழைய சங்கீதா தான். இன்னைக்கே உங்களை யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க வேணும்னே வந்துட்டு உங்களோட நீங்க பழைய சங்கீதாவா இருந்திருக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தே இருக்க மாட்டீங்க. நம்மளே அப்படிதானே, ஒரு விஷயத்த வந்து ஒதுங்கி இருக்கணும்னா எல்லாத்துல இருந்து ஒதுங்கிடுவோம். சேனல்ல வீடியோ போட எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வர வேணாம்னு நினைக்கிறவங்க சுத்தமா வந்து காணாம போயிடுவாங்க. இருந்தவங்களே காணாம போனவங்களா இருக்காங்க, எனக்கு இந்த ஃபீல்டே வேணாம். சோ பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, இன்னும் பயங்கரமா ஃபேம் ஆகணும் தான் வந்திருக்கீங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ எனிவேஸ் இது வந்து ஒரு நல்ல ஷோவா இருந்தது. நிஜமாவே வந்து பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நீங்க யார வந்து ஒரு ஏழை குடும்பம், ஒரு சின்ன என்ன சொல்றது நடுத்தர குடும்பம், எந்த வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்களே, அவங்க இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் உயர்த்தி விட்டாங்களோ அவங்களே தப்பு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அண்ட் அந்த ட்ரோல் செஞ்சவங்களுக்கும் ஒரு லிமிடேஷன் கண்டிப்பா வேணும்.
அவங்களும் வந்து ஒரு லெவலுக்கு மேல இந்த பாடி ஷேமிங் அண்ட் அதுக்கெல்லாம் போகும்போது கேவலமா தான் இருக்கு. போக கூடாது. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ் சினிமாவே தப்பு தான் அந்த ஒரு கான்செப்ட்ல. நம்ம வந்து கவுண்டமணி செந்தில் அவர்களோட காமெடியா இருக்கட்டும், இல்ல வடிவேல் சார் காமெடியா இருக்கட்டும், இல்ல சந்தானம் அவங்க யாரா இருந்தாலும், யோகி பாபு எல்லாருமே, அப்புறமா வந்துட்டு பனைமர தலையா எல்லாமே உன் மூக்க பாரு, உன் கைய பாரு, உன் கருப்பு பாரு, உன் கலரை பாரு, இதேதான், இது மட்டும்தான். இதெல்லாம் சிரிச்சு சிரிச்சுதான் நம்ம வளர்ந்துருக்கிறோம்னா அப்ப நம்மளுக்குள்ளேயே அது புறையோடி போயிருக்கு. நம்மளால மாத்திக்க முடியாத போது அது அவங்க எல்லாம் மாற இதை வச்சே பொழப்பு பண்றாங்க, அவங்களுக்கே மாத்திக்கணும் இல்லையா? சோ அததான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.